கள்ளர், மறவர், அகமுடையார் இந்த 3 மக்களுமே ஒருதாய் மக்கள், எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த 3 சமூகத்துக்குள்ள, இப்ப கள்ளர், மறவர், அகமுடையார் இவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பார்களா? ஒரே சமூகம், ஒரே ஒரு தாய் மக்கள், ஒரே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றீங்கல்ல, ஏன் அவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறது, அந்த மாதிரி சம்மந்தம் பண்றது, அந்த நடைமுறைகள் இல்ல? நாட்டுக்கோட்டை செட்டியாரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் இருக்காங்கல்ல, நாட்டுக்கோட்டை செட்டியாரும் ஆயிரவசியம் செட்டியாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்ல. இல்ல. சைவ பிள்ளையும் ஈழத்து பிள்ளையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்ல. கொங்கு கவுண்டரும் சோழிய கவுண்டரும் பாத்தீங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? கிடையாது. ஐயரும் ஐயங்காரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? கிடையாது. ஐயங்கார்ல வடகலை ஐயங்கார் தென்கலை ஐயங்காருக்காங்களா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? கிடையாது. கிடையாது. நாடாரும் பனையேறி நாடாரும் தராசு நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? கிடையாது. கிராமணி நாடாரும் பனையேறி நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்க மாட்டீங்க. ஆனா இது எல்லா பேருமே கேட்கிற ஒரே கேள்வினா முக்குளத்தோட கேட்பீங்க. இது காரணம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வன்ம அரசியல், ஒரு வக்கர அரசியல் தான், வேற எதுவுமே கிடையாது. எதனால இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்கும். பல பிரிவுகள் பாத்தீங்கன்னா பல கட்டமைப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்குதான் போன், மொபைல் போனு, ட்விட்டர், பேஸ்புக்னு சொல்லி ஒரு ஹப் இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. ஒரு நாடு கட்டமைப்பு இருக்கும், ஒரு ஊர் கட்டமைப்பு இருக்கு. அந்த ஊருக்குள்ளேதான் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்குவாங்க. ஏன்னா பெண் பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்துக்கோ வெளியூருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க அந்த பெண் சரியா பாத்தீங்கன்னா வாழாம அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா 2 ஊருக்கு உண்டான பிரச்சனையை மாறிடும். இதே உள்ளூர்னா உள்ளூருக்குள்ளேயே முடிக்கப்பட்டோம். இப்ப கல்லர்லயே பாத்தீங்கன்னா திருமலை கல்லர் இருக்காங்க, நாட்டு கல்லர் இருக்காங்க, கிளைவெளி கல்லர் இருக்காங்க, ஈசநாட்டு கல்லர்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்கு. யாரும் இவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பெண் கொடுக்கறது கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இப்ப நான் கிளைவெளி கல்லர், எங்களுக்கு 14 நாட்டு கல்லர்னு சொல்லுவாங்க. இந்த 14 நாட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாகவே குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்க, பெண் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காண்டி எல்லாருமே வேற வேறன்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. ஆக இந்த திருமண உறவுன்றது பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பா இருந்தது. அது இந்த முக்குளத்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா மறவர்லயே கொண்டையங்கோட்டை மறவர் செம்மநாட்டு மறவர் கூட பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க, காரண மறவர் கூட பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க. ஏன் அகம்படியர்லயே பாத்தீங்கன்னா 10 நாட்டு கோட்டைப்பற்று அகமுடியார்களும் ராஜகுல அகமுடியாரும் பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க. ராஜகுல அகமுடியாரும் வெத்தலக்கார அகமுடியாரும் பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி அவங்க எல்லாம் அகமுடியார் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரிதான் திருமணம் என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு பந்தம். அந்த பந்தத்துக்கு பாத்தீங்கன்னா சமுதாயம் மட்டும் போதாது, அந்த உட்பிரிவில் இருக்கிற மற்ற விஷயங்கள், குலதெய்வம், பட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அது வரும். ஆனா இத ஒரு காரணமா காமிச்சு பாத்தீங்களா இந்த 3 பேரும் வேறன்னு சொல்லுவான். ஆனா சொல்றது ஒண்ணு கிடையாதுங்க. மதுரையில பஞ்சார கோணர் இருக்காங்களா இல்லையா? வருத்தாட்டு கோணர் இருக்காங்க. 2 பேரும் பெண்ணு கொடுத்து பெண் எடுப்பாலும் கேட்டு சொல்லுங்க. நாயக்கர் இருக்காங்க, நாயர்ல வடுகா நாயுடும் கவர நாயுடும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாலும் கேளுங்க. கம்பளத்தார் நாயுடும் வடுகா நாயுடும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாலும் கேளுங்க. கொண்டா ரெட்டியும் நம்ம நேரு ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் நேரு, அப்புறம் நெப்போலியன் இருக்காங்களா, அந்த ரெட்டியாரும் பெண் கொடுத்து பெண் எடுப்பாலும் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா கடலில் இருக்கிற மற்ற சாதிகளும் பெண் கொடுத்து பெண் எடுப்பாலும் கேட்டு பாருங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெண் கொடுக்கும் திருமண உறவு என்பது வேறு, சமுதாய கட்டமைப்பு என்பது வேறு. நீங்க இதையும் அதையும் குழப்பிக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட பங்காளி கூட ஒரு பிரச்சனை இருக்குங்க. 10 தலைமுறை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டோம். இப்ப கேட்டா கூட பொண்ணு கொடுக்க முடியாங்க, அவன் அந்த வகையறாக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா அவை சாதி சான்றிதழ்ல பாத்தீங்கன்னா வேற மறவர்கள் எழுதுறதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஐயர் எழுதிடுவாங்களா, இல்ல ஏன் சாதி சான்றிதழ் மறவர்கள் பதிலா எழுதுறதுக்கு ஐயங்காரன் எழுதிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. திருமண பந்தம் என்பது வேறு, சமுதாய கட்டமைப்பு என்பது வேறு. இந்த திருட்டுத்தனமான கேள்விகள் நீங்க ஒரு இதை கேட்கறீங்க, ஆனா வெளியே பாத்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த பதிலானது போதுமானதுன்னு நினைக்கிறேன்.